அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதுனா வ நபியினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னா கைரம் பிமா ஹுவாலு. ரப்பி ظلمت نفسي فاغفر لي لا يغفر الذنوب إلا أنت يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال النبي صلى الله عليه وآله وسلم لا يحل دم امرئ مسلم أشهد أن لا إله إلا الله وأني رسول الله إلا بإحدى ثلاثة. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் உண்மையாக அவனை ஏற்று அதன் வழி நடக்கக்கூடிய நல்லடியார்களாகிய முஃமின்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், சாலிஹாத்துக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், அல்லாஹ் ரசூலை அஞ்சி வழிபட்டு நடந்த மெய் நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும், நம்முடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், பேரம், பேத்தி, பிள்ளை, குட்டி, கியாம நொடிநாள் வரை நம்முடைய வாரிசுக்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மை திருப்பொருத்தத்துடன் அவன் தன்னுடைய அருளை கொண்டு எல்லா வகையான வழிவாகைகளுக்கும் அருளுக்கும் உரியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி நல்லர்கள் வாழிப்பானாக. மாநபியும் ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், அஹ்ல பைத்துக்கள், அனைத்து சத்திய சகாக்கள், முஃபஸ்ஸிர், முஹத்திஸ், மூமின், மூமினாத் அனைவர்களின் மீதும் சாதியும் கிருபையும் கருணையும் உண்டாகுவதுடன் நம்மின் மீதும் கியாம நொடிநாள் வரை நம்முடைய வாரிசுகளின் மீதும் அல்லாஹ் கருணையும் ரஹ்மத்தும் உண்டாக செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் சில மாற்றங்கள் அவ்வப்போது முரணாக நடைபெறுகிறது. இஸ்லாத்தில் சில கடமைகள், சட்டதிட்டங்களை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தாலும் அவைகளை மறந்தவர்களாக அல்லது விடுபடக்கூடிய நிலைகளில் அல்லது தாந்தோன்றித்தனமான மூர்க்கமான நிலைகளில் விட்டுவிட்டு கண்டதே காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நிர்பந்த நிலையை மனிதனாகிய நாம்
மாற்றி மாற்றி அமைத்து கொள்கின்றோம். இஸ்லாம் எல்லா துறையிலேயுமே மனிதன் பிறப்பதற்கு முன், பிறந்து வாழ்ந்து மடிந்ததற்கு பின் அவனுக்கு இறுதி தீர்ப்பு கிடைக்கும் வரை அனைத்திற்கும் இஸ்லாம் ஒரு சட்டத்தை வைத்திருக்கின்றது. ஷரியத் என்பது ஒரு சட்டம். அது வாயில் சொல்வதற்காக வேண்டிய உண்டான திட்டம் அல்ல. இது மனிதன் பரிசீலனை செய்வதற்கோ மாற்றி அமைப்பதற்கோ மறுபரிசீலனைக்கோ அல்லது அவைகளை மாற்றி அமைப்பதற்கோ எத்தகைய தகுதியும் மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஷரியத்தின் சட்டம் என்பது குர்ஆன், அல்லாஹ், ரசூல் வழிமுறையின் திட்டங்கள். சுன்னத் அல்லாஹ், சுன்னத்தே ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூல் நமக்கு விதியாக்கிய விதிப்பயன்களை கொண்டு நடைபெறக்கூடிய நிலைகள்தான் இந்த ஷரியத்தின் சட்டம். ஷரியத் என்பது குர்ஆன், தரீக்கத் என்பது ஹதீஸ், இஜ்மா என்பது ஒற்றுமை, கியாஸ் என்பது மூல அடிப்படை சட்டங்களை கொண்டு உருவாக்குதல். இந்த நான்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட வாழ்வுதான் மானபிதாகா சையதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. சத்திய சீலர்களாகிய சஹாபாக்களும் அந்த நேரிய வழிகளை நமக்கு சரியாக செவ்வையாக வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு பேர் முஸ்லிம். இதன் சட்ட திட்டங்களை கையில் எடுத்து அவைகளை விடுபடாமல் பாதுகாப்பதற்கு பேர் இஸ்லாம். இந்த இஸ்லாம் முஸ்லிம் அவன் மூமினாக வாழ வேண்டும், பிறகு முத்தகீனாக வாழ வேண்டும், மூமினாத்தாக இருக்க வேண்டும், முத்தகீனாத்தாக வாழ வேண்டும், சாலிஹீனாக இருக்க வேண்டும், சாலிஹாத்தாக இருக்க வேண்டும். இத்தகைய தன்மைகளெல்லாம் இத்தகைய உருவாக்கத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைகளில் கொஞ்சமும் பிசகாமல் எடுத்து நடப்பதற்கு பேர்தான் ஷரியத்தின் சட்டங்கள். இது சில நாமுருதாக்கள் நினைப்பதை போன்று ஓல்டு சட்டம்னு சொல்லுவான். ஓல்டு முஸ்லிம், ஓல்டு இஸ்லாம். இஸ்லாமே ஓல்டு தான். ஆதியில் என்ன சொல்லிச்சோ அதுதான் கடைசி வரைக்கும், என்ன சட்டங்கள் இருந்துச்சோ அதுதான் கடைசி வரைக்கும், என்ன செயல்திறன் இருந்துச்சோ அதுதான் கடைசி வரைக்கும். ஹூ இஸ் ஓல்டு? முன்னால் 100 தலைமுறைக்கு முன்னால் எங்கே அவுரத்து இருந்துச்சோ அங்கே தான் நமக்கு இருக்குது, எங்கே பைகானா பேன இடம் இருந்துச்சோ அங்கே தான் நமக்கு இருக்குது, எங்கே மனைவியை சொருகிறோமோ அங்கே தான் இன்றைக்கும் நாம் சொருகிறோம், எங்கே கண்ணம் இருக்கோ, மூக்கு இருக்கோ, காது இருக்கோ, கண்கள் இருக்கோ, நரம்புகள் இருக்கோ அங்கே தான் இன்றைக்கும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் ஓல்டு தான். இது சும்மா நியூவாக மாற்றி அமைக்க முடியாது. 2000 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி 2024 நரம்பு போகிற வெளியே தெரியுதா மனுஷனுக்கு? அது உள்ளடக்கி தான் இருக்குது. தோலுக்கும் சதைக்கும் மத்தியில், தோலுக்குள்ளேயும் இருக்குது, சதைக்குள்ளேயும் இருக்குது, கண்ணிலையும் இருக்குது, அவுரத்திலையும் இருக்குது. இதுவெல்லாம் ஓல்டாகத்தான் இருக்குது. அப்போ எப்படி மார்க்கத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதில் இவன் ஓல்டுன்னு சொல்கிறான்? யாருக்காவது முழங்காலில் அவுரத்து இருக்கா? யாருக்காவது நெஞ்சில் பெண்களுக்கு அபம் இருக்கா? இல்லையே. இது எப்பொழுதும் நியூவாகத்தான் இருக்குமே தவிர ஓல்டாக ஆக வழியே இல்லை. 100 தலைமுறைக்கு முன்னால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எண்ணியுர்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை கியாமத் நொடி நாள் வரை மனித பிம்பங்கள், மனித உறுப்புக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஓல்டாகவே ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஆனால் ஒவ்வொன்றும் அது உற்பத்தி என்பது அது நியூவாக மாறும். இஸ்லாமிய மார்க்கம் ஓல்டு பழமவாதிகள் என்று சொல்கின்றார்களே, சொல்பவர்கள் அவர்களுடைய வாழ்வியலில் அவர்களுடைய தரித்திரிய சிந்தனைகளில் ஓல்டாக இருக்கலாம். குடிய
விபச்சாரத்தை, வட்டியை, இதுபோன்று பிரமாண்டமான குற்றங்களை எல்லாம் கவர்மெண்ட்டுகள் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கு. லோன் தர்றோன்றான், அது வட்டி. விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறான், அது மிகப்பெரிய குற்றம். பிறகு போதை தரும் பொருள்களை விற்க லைசன்ஸு தர்றான், தயாரிக்கிறான், கவர்மெண்ட்டுடைய தயாரிப்புன்றான், டாஸ்மார்க்குன்றான், குடின்றான், அதுக்கு பிறகு பட்டசாராயம், கள்ளசாராயம்ன்றான். இவைகளெல்லாம் தடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மாசு மருவுகளை நீக்கியதற்கு பேர் தான் இஸ்லாம். வாட் இஸ்லாம்? அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜ்தினா பின் நவாஹிஹி. மனிதனுக்கு இடையூறு தரும், வாழ்வில் இடையூறு தரும் பொருளை நீக்கி நீதி நேர்மை உண்மையாக வாழ வைப்பதற்கு பேர் இஸ்லாம். அது ஓல்டாக ஆகாது, அது என்றைக்கும் அப்பப்போது நியூவாகத்தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருத்தன் மீன் பிரியாணி சமைக்கிறான், ராட்டு பிரியாணி சமைக்கிறான், பீப் பிரியாணி சமைக்கிறான், ஆட்டு பிரியாணி சமைக்கிறான். இதெல்லாம் சமைக்கிறவன் புழுகு பிரியாணி சமைக்கிறானா, கருவண்டு பிரியாணி சமைக்கிறானா, தென்னை மரத்து வண்டு பிரியாணி சமைக்கிறானா? மனிதன் கழிக்கின்ற மலத்தின் பிரியாணி சமைக்கின்றானா? இல்லை. மனிதனுக்கு எது நல்லதாக ருசியாக வாய்க்கு இன்பம் ஊட்டுமோ அதைத்தான் பிரியாணின்றான். பல ஒரு பொருள்கள் கலப்படமாக்கப்பட்டு செய்ததற்கு பேர் பிரியாணி. இதில் அனுமதிக்கப்பட்டதை போடுறான், அனுமதிக்கப்படாததை நீக்கிக்கிறான். அப்போ அவன் இன்பம் காண்றான். அது உணவு. உணவில் தகாததை போட்டு உணவு என்று சொன்னால் அது குப்பைக்குத்தான் போகும், கலீஜா மாறும். அதே போன்று இந்த உலகத்தை பொறுத்தவரை எந்த நாடாக இருந்தாலும், எந்த ஜாதி மத இனமாக இருந்தாலும், மனிதனுடைய அறிவுகளை, உடல்களை அறிவீனங்களாக ஆக்கக்கூடிய பொருள் எதுவானாலும் குல்லு முஸ்கரின் ஹராம். தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய அறிவையும் மங்க வைக்கக்கூடிய போதைகள் தடுக்கப்பட்டவை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம் குடிக்கிறான், இஸ்லாத்தில் இருந்து குடிக்க முடியாது. முஸ்லீம் வட்டி வாங்குறான், இஸ்லாத்தில் இருந்து அவன் வட்டி வாங்க முடியாது. பேரளவில் அவன் முஸ்லீமாக இருக்கான். அவன் யாரா? பாய்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கிட்டு வாடா, பாய்கிட்ட போய் ஒரு பட்டசாராயம் வாங்கிட்டு வாடான்றான். அவன் பாயாக இருக்க முடியாது, பாயாகத்தான் இருப்பான் அவன். ஆக போதை தரக்கூடிய பொருள் எதுவானாலும் இஸ்லாம் வன்மையாக கண்டித்து அவனை தன் கொள்கையிலிருந்து நீக்கி வைத்து விடுகின்றது. பேருக்கு வேண்டாம் அவன் இருக்கான், அவன் பாயிடா, அவன் முஸ்லீம்டான். ஒரு காலமும் அது இஸ்லாம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. திருடு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது விற்பது, உற்பத்தியாக்குவது, வாங்கி விற்பது, அதே போன்று விளைச்சல் பொருள்களை பதுக்கல் செய்வது, விலை ஏறும்படி காத்திருப்பது, இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் கண்டிப்பாக தடுக்கப்பட்டவை. இதனுடைய மூலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வேறு இன மக்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவன் முஸ்லீம் அதை செஞ்சான்னு சொன்னால் அவன் இஸ்லாத்தின் கொள்கையில் சட்டத்தில் வாழ முடியாது. அவனுக்கு இஸ்லாத்தில் மதிப்பில்லை, காசு வேண்டாம் அவன்கிட்ட இருக்கலாம். ஆக மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள், மனிதனுக்கு போதை தரக்கூடிய பொருள், மனிதனுடைய அறிவுகளை அறிவீனங்களாக ஆக்கக்கூடிய பொருள் எதுவானாலும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதை இஸ்லாம் ஏற்றுக்கிறக்கூடாது. தயவு செய்தியில் கண்டிஷனாக அவனை நிர்வாகத்தில், பள்ளி, மதரசா, இஸ்லாமிய நிர்வாகங்களிலே அவனை வசதி உள்ளவன் என்று கணித்து நீங்கள் வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஏரியாவானாலும் ஒரு கை இண்டி இழுக்கிறவனை கூட முத்தவல்லியாக காரியதரிசியாக போடலாம். இந்த குடிகார அரக்கர்களை, வட்டி வாங்குபவர்களை, விபச்சாரிகளை, அவர்களை தலைமைத்தனத்தில் கொண்டு வருவது இஸ்லாம் தடை செய்யுது. அப்படி இருந்தால் அந்த ஏரியாவில் அவர்களை நீங்கள் யாரும் நிர்வாகத்திற்கு கொண்டு வர வேண்டாம்.
இஸ்லாம் முன்மாதிரி, அனைத்திலும் முன்மாதிரி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்வில் கொண்டு வந்த குர்ஆனில் அனைத்திற்கும் முன்மாதிரிகள் நிறைந்திருக்கின்றது. விபச்சாரமா குற்றம்? திருமணம் முடித்தவன் ஆண் பெண் விபச்சாரம் செய்தால் அவர்களை ரஜிம், கல்களால் அடிக்க வேண்டும். ஆணை இடுப்பிலே வரை குழி தோண்டி, பெண்ணை நெஞ்சு வரை குழி தோண்டி, சாகும் வரை அவர்கள் ரஜிம், கல்களால் அழிக்க வேண்டும். ஷரியத்தின் சட்டம் இது. பார்க்க சில பேர் கொடூரமாக நினைக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த ஈனச் செயலுக்காக அந்த சட்டம் அல்லாஹ் கொண்டு வந்தது, ரசூல் கொண்டு வந்தது. சரி, அதாவது திருமணம் முடிக்காத ஆணோ பெண்ணோ ஒரு விபச்சாரம் செய்து விட்டால் சவுக்கால் அடிப்பது, ஆணையும் அடிப்பது, பெண்ணையும் அடிப்பது. அத்தகைய உரிய சட்டங்களில் சூரத்துன் நூறி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபஜிலிது குல்ல வாஹிதி மின்ஹுமா ஜில்தத்தன் வாஹிதா. ஜில்து அந்த தோல் சவுக்கினால் செய்யப்பட்ட சாட்டையால் அவர்களை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்க வேண்டும், யார் அடிக்க வேண்டும், எந்த இடத்தில் அடிக்க வேண்டும், அது ஷரியத்தின் சட்டங்கள். பெண்ணை நம்ம நாட்டில் இல்லையே, இது தாருல் குஃபுர். தாருல் இஸ்லாத்தில் இன்றைக்கும் ஷரியத்தின் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. தாருல் குஃபுர் என்பது குஃபார்களின் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்கள் ஓட்டு போட்டாலும் வாழக்கூடிய இடத்திற்கு பேர் தாருல் குஃபுர். முழுக்க இஸ்லாமிய ஷரியத்து குர்ஆனின் ஆட்சியில் அது தாருல் இஸ்லாம். சரி, தாருல் இஸ்லாத்தில் இஸ்லாமிய ஆட்சிகளில் ஷரியத்துக்கு மாற்றமானவர்கள் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்காங்கண்டா அதற்கு தண்டனை, தக்க தண்டனை அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படும். ஆட்சியில் வேண்டாம் அவங்க தப்பிச்சிக்கிட்டு இருக்கலாம், அரசாங்கத்தில் வேண்டாம் தப்பிச்சிக்கிட்டு இருக்கலாம், அதிகாரத்தில் வேண்டாம் தப்பிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மரண நேரத்தில் கடுமையான பிடி. இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீது இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈது ஃபஅலுல் லிமா யுரீத். ஆயத்தை பார்த்துக்குங்க. சரி, இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளிலே சில நாடுகளில் புர்கா தேவையில்லை, நீங்கள் பெருநா கொண்டாட வேண்டியதில்லை, நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டும் ஹாரிஜாகிய ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். மக்களை துன்புறுத்தப்படுகின்றது. இந்த யூக்கூர் முஸ்லீம் அவங்கள தொழுவ விடலை, அவங்கள சரியான சலுகை செய்யலைன்றான். அவங்க யாருன்றது தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்னால் அவர்களுக்கு அந்தஸ்தும் பாதுகாப்பும் அளிப்பது, அவருடைய உயிர்களுக்கு உணவளிப்பது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு. முஸ்லிம் என்றால் விட்டுவிட மாட்டான் அல்லாஹ். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. கரத்தாலும் நாவாலும் எல்லா நிலைகளிலேயும் இஸ்லாமியர்களுக்கு சாந்தி அளிப்பது தான் இஸ்லாம், முஸ்லீமுடைய ஆட்சி. பகரமாக இருந்தால் குவைத்துடைய கெதி நீரால் அளிக்கப்பட்டது, இரண்டாவது நெருப்பால் இன்னைக்கு வெந்து கொண்டிருக்கு. சவுதியுடைய நிலை நீரால் அளிக்கப்பட்டது. இப்போ ஏதோ ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, இருந்தாலும் அதனுடைய நிலைகளில் ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அது என்ன நோக்கம் என்பது படைத்தவனுக்கு தெரியும். அவனுடைய அதிகாரத்தில் கை வைப்பதற்கு லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார் ஜப்பார் ரஹீம் ரவுஃப், அவர்கிட்ட எவனும் டச் பண்ண முடியாது, அது அவருடைய இஷ்டம். வெயிலடித்து ஹாஜி மௌத்தாயிட்டாங்கன்னு இல்லை, ஹாஜியானால் அலங்கோலமாக அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் என்று நினைப்பது இஸ்லாம். அது என்ன நிலைக்கு ஏற்பட்டது என்பது அல்லாஹ் தான் அவர்களை மன்னிக்கணும். இதை போகும்போதே ஹாஜி பட்டம் கொடுத்துட்றானே. நம்மூரில் இருந்து 800 பேர் ஹாஜிகள் போகிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க மனிதர்கள்னு சொல்லு. ஹாஜி என்பது அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு சொல்லக்கூடிய சொல்லும் அல்ல. ஹாஜ் என்று சொன்னால் இம்மையிலிருந்து மறுமைக்கு தன்னை தயாராக்கி மரணிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் என்று தான் அர்த்தம்.
இங்கேருந்து போகும்போது அஜான்றவனா சிரிப்பாக வரும் அவருக்கு. அவர் போயிட்டு வந்து பத்திரிக்கையில் அல் ஹாஜின்னு போட்டால் இன்னும் கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். இவங்களுக்கு ஹாஜி அம்மா, இன்னும் அம்மா வந்து அழுத்தி போட்டால் இன்னும் கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய நிலைக்கும் மரபிற்கும் அப்பாற்பட்டவை என்பதை மனிதன் உணராதவரை மனிதனை கொண்டு எதையும் அடைய முடியாது. இஸ்லாத்தில் எல்லா அமல்களும் சிரமத்துக்கு பிறகு தான். அமல்களுக்கு நன்மையை சிரமத்தை கொண்டு தான். சிரமப்படாமல் யாருக்கும் வந்துடாது. வருஷம் ஆட்சி செத்துக்கிட்டா இருக்காங்க. அங்கே போய் யாருக்கு அந்த நசீபு கிடைக்குது அவங்க கொடுத்து வச்சவங்க. ஏது மக்காவில் மதீனாவில் அந்த மல்லாவில் அடங்க. மல்லாவில் நம்ம அம்மா அடங்கியிருக்காங்க. ஹதீஜத் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் எத்தனையோ பேர். ஜன்னத்துல் பக்கீயில் நம்முடைய சகோதரி தாய் அன்னை ஃபாத்திமத்த ஜஹரா ரலியல்லாஹு அடங்கியிருக்காங்க. ஏனைய சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கிறாங்க மேற்க. இதெல்லாம் ஒரு கவலைன்னு சொல்லி நாம் நினச்சா சிந்திக்க முடியாது. சாதாரண பயணத்திலேயே சிரமம் இருக்குன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமத்திற்காக அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அந்த சிரமத்தில் பயணத்தில் மரணித்தால் அவனுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்வியலில் தூய்மை, மென்மை, மெய்மையை நாம் கொண்டு வரணும். அரசாங்கத்தை மற்றவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தடுக்கப்பட்டதை ஒவ்வொரு குடும்பமும் தடுக்கணும். சும்மா அரசியலுக்காக ஆதாயத்திற்காக அடுத்தவர்களை குறை கூறி ஒருத்தன் குடிச்சிடுச்சாக ஒரு அரசாங்கத்தின் மீது குறை போடக்கூடாது. தெரியாமல் காய்ச்சினான், தெரியாமல் பிராடி செய்கிறான், தெரியாமல் போதைப் பொருள் செய்கிறான், அதை கண்காணித்து தண்டனை கொடுக்கணும். பப்ளிக்லேயே இவன் விற்கிறானே, அப்போ ஒரு பயிலும் வரல அரசாங்கக்காரன். இதுக்கு முன்னால் உள்ள அரசாங்கக்காரன் இன்றைக்கி போராடுறவனும் இன்றைக்கி பாயை திறந்து பேசுகிறவனும் எதிரடா குற்றோண்டு விடிஞ்சு எந்திரிச்சா அவனை ஆடி நரம்பு அத்தனையிலையும் குறைகாங்கிறவன் இருக்கான். விடிஞ்சு எந்திரிச்சா அரசியல்காரன். ஏடா அவனுக்கு பொழப்பே குறை பேசலேடா செரிமானம் ஆகாது, கொள்ளைக்கே வராது. இப்பேற்பட்ட தரித்திரியவான்கள் அரசியலில் ஈடுபட்டால் அரசாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணரணும். இதுக்கு முன்னால் நீ நடத்தினீல 10 வருஷம், நீ எப்படி நடத்தின? இதுக்கு முன்னால் நீ அரசாங்கத்தில் வர முடியல, ஜெயிச்சு நின்று தோற்று போறீல, நீ ஏன் ஜெயிச்சு வரல? அப்போ நீ ஆளும் திறமை கொண்டவனாக அல்லது மந்திரி பதவிக்கு வந்துவிட்டால் உன்னிடத்தில் தூய்மை இருக்க வேண்டுமானால் வாய் மூடி மௌனியாக நல்லதை எடுத்து கெட்டதை தவிரணும். கால் புணர்ச்சியை கொண்டு மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு மற்றவருடைய அரசாங்கங்களை கலைப்பதற்குண்டான ஆயத்தங்களை செய்வது, போராடிக்கொண்டே இருப்பது, போராடுவது, புலையாடுவது. என்ன வாழ்க்கை இது? தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை. மனிதனாய் மாணிக்கமாய் வாழ்வதற்குத்தான் அன்பு, அறம், அமைதி, ஒற்றுமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகள்லாம் எங்கே போச்சு? விடிஞ்சு எந்திரிச்சா மைக்கை பிடிச்சிக்கிட்டா அவன் இருக்க ஆங்காரத்தெல்லாம் கொண்டு வந்து தேய்த்து ப்ரெஷர் அதிகமாகிறது. ஊரில் உள்ள மக்களுடைய ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் வாங்கி அவனுக்கு கொடுத்தா கூட அடங்காது போல் அந்த அளவுக்கு ப்ரெஷரில் பேசுகிறானுங்க. இதான் அரசாங்கம். ஒரு காலம் ஜெயிச்சா அவன் வாழட்டும், அடுத்த தடவை ஜெயிச்சா நீ வா, அதுக்கு பிறகு நீங்கள் 2 பேரும் போயிட்டு அடுத்தவன் ஜெயிச்சா அடுத்தவன் வா, இப்படி அமைதியோடு வா. அன்பு, அறம், அரவணைப்பு. அங்கிட்டும் காசு வாங்கிக்கிறது, இங்கிட்டும் காசு வாங்கிக்கிறது. இவனுக்கும் சுமனாசிங்க ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் போடுறது. இதெல்லாம் தரித்திரம் பிடிச்ச வாழ்வு இல்லையா? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், பொதுமக்களே. இங்கே முஸ்லீம்களை சொல்லலை, ஒட்டுமொத்தமாக படைப்பினங்களை சொல்கிறான். பொதுமக்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தையிபா, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த ஹலாலானதை தின்னுங்க. உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிச்சதை தின்னுங்க. ஹராமான வாழ்வு வாழாதீங்க. காசு கொடுத்தா நடிகைகிட்ட போகிறது, விபச்சாரிகள்கிட்ட போகிறது, கை தட்டுறவங்கள்ட்ட போகிறது,
இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறாதீங்க. வாழ்வில் ஹலாலை எடுங்க, உணவில் ஹலாலை எடுங்க, ஹலால் தான் அனுமதிக்கப்பட்டதை செய்யுங்க. குடி சுத்தமாக நிப்பாட்டிடுங்க. டாஸ்மார்க்கும் சரி, டீஸ்மார்க்கும் சரி, டோஸ்மார்க்கும் சரி. பிறகு போதை தரும் பொருள் எந்த சாராயமானாலும் அதை நீங்கள் தடுத்து நிப்பாட்டணும். இதுக்கு காவல்துறை கண்காணிக்க தவறினால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், காவல்துறைக்கே கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இவர்கள் உலகத்தில் மக்களுக்காக சட்டத்தை பாதுகாக்கும் தன்மையில் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க. இவங்க ஏன் லஞ்சம் வாங்கிட்டு விட்றானுங்க? ஈவு இரக்கம் அன்பு இருக்கணும், நேச காவலர்களாக உண்மையில் இருக்கணும். ஆனால் காசை பார்த்தா ஊழக்காவலர்களாக இருக்கக்கூடாது. கடைசியில் இது யார் மேலே கொலை வருது? நீ கவனிக்காதனால. அரசாங்க அலுவல்களில் உண்டான ஊழலை கவனிக்காதனால இது ஊரா அந்த ஜெயிச்ச ஆட்சியாளர்கள் மீது வருது, முதல்வர் மீது வருது, பிரதமர் மீது வருது. இதெல்லாம் கவனிங்களேன். உண்மையா இப்போ 10 லட்சம் 20 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் தர்றேன்றவன்லாம் காசை பூரா எடுத்து நம்ம நாட்டில், தமிழ்நாடாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் இந்தியாவில் முழுவதும் அவன் 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 ஆட்சியில் யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாவே எந்த கஷ்டமும் இருக்காது. பொழுதுக்கும் சம்பாதிக்கிறான், குடிச்சிட்டு வர்றான், கேஸ் போடுறான், பொண்டாட்டி கேஸ் போடுறான், வாழ்க்கை நாசமாக போயிடுது. வக்கீல் உடந்தையாக இருக்கான், ஜட்ஜு உடந்தையாக இருக்கான், போலீஸ் உடந்தையாக இருக்கான். உண்மையான கேஸை எடுக்க மாட்டான், பொய் கேஸை எடுத்து நம்மளை மிரட்டுறான். அப்போ இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு சட்ட மந்திரின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் விட்டத்தில் உட்காந்துருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு. அப்போ குற்றத்தை கவனிப்பது யார்? ஒவ்வொரு துறைக்கும் ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒட்டுமொத்த துறையை கவனிக்கக்கூடியவர்கள் யாரானாலும் கண்ணு குத்தாக நடைபெறக்கூடிய குற்றங்களுக்காக அவர்கள் கவனித்து ஸ்பெஷல் நிலை ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கணும். திருச்சியில் எத்தனை தொகுதி இருக்குது, அத்தனை தொகுதிக்கும் ஒரு கூட்டம் இருக்கணும். ஒவ்வொரு கூட்டம், ஒரு தொகுதிக்கு ஒரு கூட்டம், 10 பேர் அல்லது 11 பேர் கொண்ட குழு. அங்கே நடைபெறுகின்ற அனாச்சாரங்கள், பொய்கள், திருடுகள், அதாவது இந்த போதைப் பொருளை விற்பது, அதை கடத்துவது, ரயிலில் மெட்ராஸிலேருந்து ஏற்றி வடநாட்டிலேருந்து ஏற்றி மெட்ராஸ்லேருந்து கொச்சின் போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், தமிழ்நாடு வர்றான், மலேசியா போகுது, சிங்கப்பூர் போகுதுன்றான் சொல்கிறானுங்க. இது எப்படி அவங்கள மீறி போகுது? எப்படி போலீஸ் நிற்கிறீங்க? அடவாடித்தனமான ரவுடி சென்னையில் கேட்டால் 2 முஸ்லீமை போட்டுக்கிறான், 2 கிறிஸ்டினை போட்டுக்கிறான், 2 ஹிந்தை போட்டுக்கிறான், எல்லா ஜாதியிலையுமே இருக்கான். இவன் உண்மையில் போதைப் பொருள் கடத்துறானா அல்லது வறுமைக்கு போகிறானா, சம்பளம் வாங்க போகிறானா? புடி. போதைப் பொருள் எவன் கடத்தினாலும் இந்திய சட்டத்தின் கீழ் தண்டனை என்ன செய்தோ அந்த தண்டனையை எவனுக்குமா இருந்தாலும் கொடு, முஜாதிகளுக்கும். முஸ்லீம்னு பார்க்காத, ஹிந்துன்னு பார்க்காத, கிறிஸ்தவன்ட்டு பார்க்காத, யூதன்ட்டு பார்க்காத. சட்டம் என்ன? அந்த சட்டத்தை யாரும் காசு வச்சு நெருங்க முடியாத அளவுக்கு செய்யணும். இந்த போதைப் பொருள்கள் செய்வதும் கடத்துவதும் இதுங்குவதெல்லாம் முதலைகள் தான், முதலை. அவன்கிட்ட தான் பணம் இருக்கும். ஏழைகள்கிட்ட எங்கே பணம் இருக்குது? அவன் கஞ்சா அடித்தானா தூக்கி 1 வருஷம் போடு தண்டனை. கஞ்சா விற்றானா அவனுக்கு 3 வருஷம் போடு. கஞ்சாவுக்கு இடம் வாடகைக்கு விட்டுருந்தானா அவனுக்கு 10 வருஷம் போடு. குற்றம் குற்றம்தான். யார் செய்தாலும் ஜாதி மத பேதகமின்றி குற்றம் குற்றம்தான். ஆனால் இஸ்லாம் அறவே இந்த குற்றங்களுக்கு இடம் தராது. அதற்குரிய தண்டனைகளை இஸ்லாம் வச்சிருக்கு. திருடுனா என்ன தண்டனை, போதை பொருள் விற்றா என்ன தண்டனை, போதை தயாரிச்சா இந்த தண்டனை. தயார் பண்ணுறது எவனோ, விற்கிறது முஸ்லீமாக இருப்பான். கடத்துறது எவனோ, விற்கிறது கிறிஸ்டினாக இருப்பான். ரயிலில் கொண்டு வர்றது எவனோ இருப்பான், ஆனால் அதை எடுத்து கொடுப்பறவங்க ஹிந்தா இருப்பான். அப்போ ஜாதி மத பேதகம் இல்லாமல் எல்லா குற்றத்தையும் எல்லா மக்களையும் செய்ய வைப்பது என்பது யார் என்பதை கண்டுபிடிக்கும் போது தான் அங்கு உங்களுக்கு விளங்கும் அரசாங்கம். அதுபோன்று இந்த பசுவதைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அதில் மாடு அறுத்த குற்றவாளியின் கொலையும் செஞ்சானுங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனுங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு இந்த பாம்பேயிலிருந்து டில்லியிலிருந்து மாட்டு அறுத்து அந்த இறைச்சிகளை அந்நிய முஸ்லீம் நாடுகளுக்கு வெளியேற்றுவாங்க பாருங்க. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இவன் செய்கிறது யாருன்னு சொன்னால் பக்கா தாதா ஆர்எஸ்எஸ் காரனும் பிஜேபி காரனும் தான்.
ஏன்டா செய்கிறீங்க? ஒருத்தன் எவனோ கருவிங்க ஆசைப்பட்டு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கினதுக்காக வேண்டி அவன் வீட்டில் கறி மணி அடிச்சிச்சுன்னா கறி வாசம் அடிக்குதுன்னு சொல்லி அவனை தூக்கு தண்டனை போட்டு கொண்டு அறுத்து 6 ஊர் போடுறீங்களேடா. அப்போ மாட்டை அறுத்து விநியோகம் செய்யக்கூடிய இந்த அந்நிய நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய துரோகிகள் யாருன்னு சொன்னால் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் தான். அந்த மாடை விற்கிறது. கடவுள் சில நியதி வச்சிருக்கான். வளரும் பொருள், விற்கும் பொருள், உண்ணும் பொருள், தடை செய்யப்பட்ட பொருள். புலி சிங்கத்தை எவனாவது அறுத்து திங்கிறானா? கரடியை திங்கிறானா? ஆமையை திங்கிறானா? ஆமையை கூட சில பேர் திண்டு தொலைச்சிடறான். ஆதாரிக்கு பிறந்த வயலுக. முஸ்லீம் அதெல்லாம் தொடமாட்டான். முஸ்லீம்களில் அநேக பேர் கடல் இனங்களில் மீன் மட்டும்தான் திங்கிறான், வேறு எதையுமே திங்கிறதில்லை. எல்லா மக்களும் அதைத்தான் திங்கிறாங்க. ஒரு சில பேர் வேற ஒன்று திம்பாங்க. கடல் பசு இருக்குன்றான், அதையா திங்கிறான்? முஸ்லீம்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகை, கோழி, இந்த 4 வஸ்து திங்கலாம். மற்ற பறவை இனங்களை தொட்டு உண்ணுவது அவனுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. காடை, கௌதாரி திங்கலாம், உள்ளான் திங்கலாம். இது தின்கும் பொருளோடு இணைக்கப்பட்டவை. திங்காத பொருள் நிறையா இருக்குது. மயில் இருக்குது, கிளி இருக்குது, மைனா இருக்குது, இன்னும் பறக்கும் பறவை இருக்குது. புறா கூட முஸ்லீம்கள் ஜாஸ்தி உண்ணுவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? புறா அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் அந்த புறாவை ரசூலுல்லாவுடைய அந்த இடத்துல அவர்களுக்காக வேண்டிய அந்த குகையில் கூடு கட்டி முட்டை புட்டு குஞ்சு பொறிச்சிருந்ததுனால அதை யாரும் ஜாஸ்தி கண்ணியத்திற்காக சாப்பிட மாட்டாங்க, மருத்துவத்திற்காக சாப்பிட்டாலே ஒழிய. ஆக ஹலால் என்பது என்ன? அனுமதிக்கப்பட்டது, ஹராம் தடுக்கப்பட்டது. அப்போ விபச்சாரம், சாராயம் தயாரித்தல், விற்பதல், வாங்கி இன்னொருக்கு உதவுதல், கட்டட வாடகைக்கு விடுதல், அந்த சாராயம் தயார் செய்வதற்கு பொருள் வாங்கி வேலைக்கு இருந்து கொடுத்தல், இதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. ஒரு முஸ்லீம் செய்கிறான், முஸ்லீம் செய்யலண்டா அவனை விட்டு தள்ளுறான், அவன் முஸ்லீமே இல்லை. முஸ்லீம் குற்றம் செய்யக்கூடாது. எல்லா தப்பு எல்லா திட்டையும் இருக்குது. ஆனால் அவன் இஸ்லாத்தில் இருந்து எதையும் செய்ய முடியாது. ஒரு விபச்சாரி கூட விபச்சாரம் செஞ்சுட்டா அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் நடித்து வீடு காசு எல்லாம் கட்டிட்டு மக்காவுக்கு போயிட்டு அழுதுகிட்டு போட்டாவை போட்டு இடையே பண்ணிச்சுட்டான்ல, நான் காபாவில் இருக்கேன், நான் மதினாவில் இருக்கேன்னு போடுவாங்க. இதெல்லாம் தரங்கட்ட நாதாரிகள் யாராக இருந்தாலும் ஏறி மன்னிக்கிறது அல்லாஹ் ரசூல், அதுக்கப்புறம் உள்ள வேலை. நீ செய்கிறதே தப்பு, அங்கே போய் ஃபோட்டோ போட்டு இதை செய்யலாமா? நீ தப்பு, யார் செய்தாலும் தப்பு தான். தவறிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அல்லாஹ் அழைக்கிறான். ஜனங்களே, அனுமதிக்கப்பட்டதை ஹலாலானதை சாப்பிடுங்க, ஹராமானதை விட்டுருங்க. வலா தத்தபியோ ஹுதுவாத்தி ஷைத்தான், மேல் கூறப்பட்ட குற்றத்திற்குரிய செயல்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடியவை. அவைகளில் எதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஏனென்றால் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, தவறு செய்ய வைத்து உங்களை வீணடிப்பான். இதே கள்ளக்குறிச்சியில் போன வருஷம் ஒரு படிக்கிற புள்ள, ஒரு இந்து சகோதரி தான், அந்த பிள்ளையை கற்பழித்து நாசப்படுத்தினானுங்க. உடுமலைப்பேட்டையில் நாசப்படுத்தினானுங்க. இப்போ அதே கள்ளக்குறிச்சியில் 50-60 பேர் சாகிற அளவுக்கு ஒருத்தர் தயார் பண்ணியிருக்காண்டா. இது அரசாங்கம் பொறுப்பல்ல. கால் புலர்ச்சியினால் சொல்பவர்களை சுழுக்கு எடுக்கணும், எவனாக இருந்தாலும். உள்ள ஆட்சியில் எவன் சாகலை, எவன் விற்கலை. சாராய ஆலையவே வச்சுருக்கானுங்களே மெட்ராஸுகளில். நாம் சொல்கிறது சாராய ஆலைகள். இந்த நல்ல சாராயம், கெட்ட சாராயம், சாராயத்தில் என்ன நல்லது கெட்டது, பட்ட சாராயம், குட்டி சாராயம், எல்லாத்தையும் தடை செய். டாஸ்மார்க்கை இழுத்து மூடு. மக்களுக்கு பிரயோஜனம் தரும் விதமான காய்கறிகள், பழங்களை விற்பனை செய். அதில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் செப்டிடங்கை விட மோசமானது. ஒருத்தன் செத்து அவனை அவுச்சி திம்பதை விட மோசமானது என்பதை கவர்மெண்ட்டு மேலும் கீழும் ஆய்வு பண்ணி எல்லா தடைகளையும் கொண்டு வர வேண்டும். இதற்கு கால் புணர்ச்சியோடு மற்ற கட்சிகள் வருவதை விட சிந்தித்து செயல்பட்டு மனித மூளையில் உருவெடுத்த நற்சிந்தனையாளர்களாக கொண்டு வந்து இந்த குடி, டாஸ்மார்க், கள்ள சாராயம்,
அவன் பேச்சில் நல்ல சாராயம் எதுவானாலும் தடை செய். அப்படி செய்தவர்களை முட்டிக்கு முட்டி போலீஸ் சொல்கிற மாதிரி தட்டி அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து இது போன்று தவறு செய்யக்கூடியவர்கள். ரெட்டு லைட்டுன்றான் டில்லியில் மெட்ராஸில். ஏடா ஏன் அந்த அனுமதி கொடுத்தீங்க? தப்பு தானே. கோயம்பேட்டில் சொல்கிறானுங்க பஸ்ஸில் போக முடியலன்றான். என்னடா ஏறி படுத்துட்டா திருச்சி வர வரைக்கும் ஒருத்தனா, திருச்சி விட்டு மதுரை வரைக்கும் ஒருத்தனா? இதெல்லாம் என்ன வாழ்க்கை? தரித்திரியம் இல்லை. கீழே உட்காந்துருக்காங்க, தலைக்கு மேலே படுக்க வச்சு செஞ்சுக்கிட்டு வர்றது. அதனால தான் பஸ்ஸு உருளுது, பஸ்ஸில் பிரச்சனை. அதே மாதிரி பல குழப்பம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போலீஸுகளும் அதிகாரிகளும் லஞ்சங்களை வாங்கி கொண்டு இந்த குற்றத்தை மிளிர விடுவதுதான் காரணம். பஸ்ஸில் கண்டிஷன் போடு. ஒரு ஊர் அவுட்டு ஒரு ஊர், அதாவது மெட்ராஸ்லேருந்து வரும்போது செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டிவனம், பிறகு திருச்சி, இடையில செக்கப் பண்ணு. பஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் குற்றவாளிகள் இருந்தால் கையும் களவுமாக பிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தா இந்த இந்தியாவை போன்று ஒரு பரிசுத்தமான நாடு இருக்காது என்பதை ஆட்சியாளர்களும் மற்றவர்களும், ஜெயித்து எம்எல்ஏ எம்பிக்களாக வரக்கூடியவர்களும், அதிலே நின்று துவத்து கால் புரட்சியினால் கருஞ்சட்டைகளை போட்டு கால் கால் என்று வண்ணாங்கழுதைகளை போன்று கத்தக்கூடியவர்களும் சிந்திப்பார்களா? சிந்திக்க வேண்டும். இந்த உபதேசமே அவர்களின் வாழ்வு மறுவாழ்வாக புனர் அமைப்பதற்காக வேண்டித்தான் சொல்லப்படுகின்றது. நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதுடன் நீதி நேர்மையாளர்களாக வாழ வைத்து, தவறுகள் நடக்கும் விஷயம் எங்குமானாலும் தட்டி கேட்டு, அரசாங்க அலுவலர்கள், காவலர்கள், இன்னும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதில் ஈவிரக்கமில்லாமல் குற்றம் செய்தவர்களை ஒரு தடவை மன்னித்து மறுதடவை வான் பண்ணி 3வது தடவை தகுந்த தண்டனை கொடுப்பதுடன் இதுபோன்று குற்றங்கள் மிளிராமல் இருக்க காடிலும் அங்கும் இங்கும் இதுபோன்று பொருள்களை காய்ச்சி மக்கள்களை உயிரோடு சாகடித்து பெண்களையும் குழந்தைகளையும் உயிர் துடிக்க வைக்கின்ற உயிர் கொல்லிகளாக ஆக்க வேண்டாம் என்று எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்வதுடன் எதிர்க்கட்சிகள் எல்லா மக்களின் மீது அன்பு ஆதரவுடன் நாம் ஆண்டோம் அவர் ஆளட்டும், பிறகு யார் வேண்டாலும் வரட்டும் என்ற அன்போடு கைகோர்த்து ஒற்றுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும். தவறு எங்கு நடந்தாலும் தவறுதான், எந்த ஜாதி இன மக்கள் செய்தாலும் தவறுதான். சர்ச்சையும் கோவிலையும் பள்ளிவாசலையும் போய் குறிவைத்து அந்த குருடர்கள், அனாவசியமான தீர்ப்பு செய்யக்கூடிய குருடர்கள் நன்றாக சிந்தித்து இதுபோன்று தவறு நடக்காமல் ஐக்கியத்தோடு முஜாதிகளும் தலை நிமிர்ந்து வாழ அருள் பாலிக்கட்டும். அல்லாஹ். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா வத்தபியூனி அலைஹி ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.